ஹலோ மக்களை, காலைலே வேலைக்கு போனோம். போன இடத்துல ஒரு வேம்பு மரம் வெட்ட சொன்னாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்ப இடைஞ்சலா நிற்குது, அதனால் வெட்டிடுங்க தம்பி அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா செம பெரிய மரம். வேம்பு வெட்டுறதுக்கு மேலே ரொம்ப நாளாக இருந்திருக்கும் போல். பல தலைமுறைகளை பார்த்த வேம்பு. அதனால் தேங்காய் பழம், வெத்தலை, 105 ரூபா காணிக்க எல்லாத்தையுமே வச்சு படைச்சிட்டு மரத்தை வெட்டுவோம், அப்படின்னா தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு படைச்சிட்டு வெட்டிடலான்ட்டு பார்த்தா, பக்கத்தில் உள்ள ஒரு 4-5 வீடு வரைக்கும் சுற்றி ரொம்ப இடைஞ்சல். எல்லா இடத்துலையுமே சீட்டு ஓடு போட்டு வச்சுருக்காங்க. மேலே அந்த கொப்பு வெட்டி எங்கே போடன்னு எங்களுக்கு தெரில. சரியான கஷ்டம். ஆனால் பாருங்கள், மேலே ஏறி அறுக்கிறது கூட முடியல மிஷினை வச்சு. ஒவ்வொன்றா கயிறு கட்டி இறக்கி பார்த்தோம். அப்படின்னாலுமே ஒரு 4-5 சீட்டு உடஞ்சிட்டு. இப்படி வீட்டுக்குள்ளே மரம் வைக்காதீங்க. ஏன்னா வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் இடைஞ்சல்னாலும் வெட்டிக்கலாம். இது வெட்டவே முடியாது, ஃபுல்லாக கஷ்டம். பார்த்திங்கன்னா நாங்களே 4-5 சீட்டை உடச்சி விட்டோம். தம்பி உடைக்காதீங்க என்ன பண்ணுறது, வெட்டி கீழே விழுந்தா உடைய தான் செய்யுது. லாஸ்ட்டில் படப்பு கிளப்பு எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 105 ரூபா காணிக்க வச்சுருந்தாங்க. காணிக்க நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வெட்டினா, அதனால் நம்ம தூக்கியாச்சு. சரி ரைட்டு. பாருங்கள் மக்களே, இதான் நம்ம வேலை. எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 அடிக்கு மேலே இருக்கும் மரம். ஏறி வெட்ட வேண்டியிருக்குது. அதனால் நம்ம சாமி கும்பிட்டு தைரியமாக ஏறி வெட்டிச்சு. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போ வேணும் மக்களே. தேங்க்யூ.